ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய துளி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம். மீல் மேக்கர் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கே டப் கொடுக்குற இந்த பிரியாணி வாங்கி எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் பிரியாணிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்குலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் குட்டி சோயா தான் எடுத்திருக்கேன். இது வந்து சுடு தண்ணியில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து பச்சை தண்ணியில் வந்து நல்லா கழுவி புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அடுத்து 1.5 டம்ளர் அரிசி, அதாவது நார்மல் அரிசி தான், வீட்டில் செய்கிற நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான். ஆனால் ரொம்ப இது மெலிசாக இருக்குங்க. பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு 2-3 டைம் நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். முதல்ல சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டாரு, பாருங்கள் 4 லவங்கம், கொஞ்சம் கடல் பாசி எல்லாம் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம், அதாவது ஒரு 2 நார்மல் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினாதான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமே இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டே. ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அது சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி நம்ம இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் மசிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடலாம். ஒரு கைப்பிடி புதினா இலைகள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கர் கலந்துக்கலாம். கலந்து நல்லா கிளறி விடலாம். நல்லா எல்லாமே கலந்து அப்புறம் மீல் மேக்கரில் அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம். நல்லா வதங்குது. மீல் மேக்கரில் அதோட எசன்ஸ் எல்லாமே அப்புறம் மசாலாவுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும். மசாலா நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இறங்கும்போது ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
முன்ன வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்ம சால்ட்டு சேர்த்திருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்தி உப்பு காரமெல்லாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ரைஸ் சேர்த்தி விட்டுறலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம இன்னொரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் கலந்துக்கலாம். நெய் கலந்து இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். என்றைக்குமே நம்ம குக்கர் மூடி போட்டதும் இதிலேருந்து ஆவி நல்லா வரணும். ஒரு 4-5 பபிள்ஸ் வந்தாட்டி மேலே பாருங்கள் இப்படி கை வச்சு பார்த்தோம்னா நல்லா அதோட ப்ரெஷர் வரணும். அப்போ வந்த வாட்டி தான் நம்ம விசில் போடணும். 2 விசில் வந்துருச்சு. நான் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கேஸ் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம விசிலை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம வாசம் பாங்க. பாருங்க பர்ஃபெக்டான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. பாருங்க ரைஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. பாருங்க நல்லா மெலிசாகவும் இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் புதினா இலைகள் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பர்ஃபெக்டான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டான பிரியாணியாக இருக்கும். இதை வந்து ஆனியன் ரைத்தாவோட வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.